குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பாலிட்டி டெய்லி டோஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 15 எலெக்ஷன்ஸ் பத்தி சொல்ற பார்ட். ஸோ போன வீடியோல நம்ம வந்து பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல பார்ட் 15 எலெக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 ஆர்டிகல்ஸ், 5 அமெண்ட்மெண்ட்ஸ், 6 கேசஸ் அண்ட் 9 ஆக்ட்ஸ். இத இத சார்ந்து, அதாவது இந்த டாபிக்கை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுல இருக்க 6 ஆக்ட்ஸ், 6 ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 324ல இருந்து 329 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 324. ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல ஆர்டிகல் 324ல மொத்தம் 5 கிளாஸஸ் இருக்கு. 5 கிளாஸஸும் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனோட எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, எலெக்ஷன் அதை பத்தி சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, த சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் ஃபார் and conduct of all elections to parliament and to the legislature of every state and elections to the offices of president and vice president held under this constitution shall be vested in a commission referred to this constitution as election commission. அதாவது எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் இன்டெண்டன்ஸ் அப்படின்னா அவங்க தான் சுப்ரீம் பவர். எதுக்கு அப்படின்னா, டைரக்ஷன், control for the preparation of electoral rolls and conduct of elections for parliament and legislature of every state and president and vice president offices. So இத்தனை, அதாவது எம்பி எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், அல்லாம பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து சூப்பர் இன்டெண்டன்ட் பவர். இந்த கமிஷனை வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் chief election commissioner and such number of other election commissioners if any, as the president may from time to time fix and appointment of the chief election commissioner and other election commissioners shall subject to provisions of law made in that behalf by parliament be made by president. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் சீஃப் எலெக்ஷன் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்னு உருவாக்கிட்டோம். அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும், அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாருன்னு, தே மஸ்ட் அபைட் பை த ரூல்ஸ் ப்ரொவைடட் பை த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, if more than one election, அதாவது when any other election commissioner is so appointed, the chief election commissioner shall act as the chairman of election commission. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போக எலெக்ஷன் கமிஷனர்ஸ் என்ற பேர்ல இன்னும் 2-3 பேரை ஆட் பண்றாங்க, அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸா ஆட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒரு சேர்மேன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. சேர்மேன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனரா அவர் வந்து ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், பிஃபோர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஈச் ஸ்டேட், before the first general election, thereafter each biennial election to the legislative council of each state having such council, the president may also appoint, after consultation with the election commission, such regional commissioners as he may consider necessary to assist the election commission in the performance of the functions conferred on the commission by class 1. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஃபார் த பார்லிமெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்கும்போது பிரசிடென்ட் with recommendation from election commission
ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அந்த ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து டெம்பரரி, லைக் எங்க எலெக்ஷன் நடக்குதோ அங்க போய் எலெக்ஷன் கமிஷன் பிஹாஃப் ஆஃப் அல்லது எலெக்ஷன் கமிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்ஸ் த எலெக்ஷன் கம்ப்ளீட்ஸ் தே வில் கம் பேக் டு தேர் பிளேசஸ். ஸோ ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பத்தி சொல்லுது இந்த 4th கிளாஸ். நெக்ஸ்ட் 5th கிளாஸ். 5th கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட், the conditions of service and tenure of office of election commissioners and regional commissioners shall be such as the president may be by rule determined. அதாவது இது வந்து சேஃப்டி லாக் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரீஜனல் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பத்தி சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஷால் நாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ். அவர் வந்து நார்மலா மற்ற ஆபீசர்ஸை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புற மாதிரி பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எப்படி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களோ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணும்போது கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவங்களோட கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸை வந்து ஷால் நாட் பி வேரிட் டு ஹிஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறமா எந்த விதமான வேரியேஷனும் அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதாவது லைக் சேலரியா இருக்கட்டும் எனிதிங், அது எதுவுமே வந்து மாறக்கூடாது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பத்தி கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் that any other election commissioner or regional commissioner shall not be removed from office on the recommendation of chief election commissioner. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம் தான். எப்படி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்படி ரிமூவ் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் ரீஜனல் கமிஷனர்ஸே ரிமூவ் பண்ண முடியாது, எக்ஸெப்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்டேஷன் இல்லாம அவங்களையும் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th கிளாஸ், அதாவது ஆர்டிகல் 324 6th கிளாஸ். ஆர்டிகல் 324 6th கிளாஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, the president or the governor of a state shall, when so requested by election commission, make available of the election commission or to a regional commissioner such staff as may be necessary for the discharge of functions conferred on the election commission by clause 1. அதாவது இப்போ வந்து ஒரு பார்லிமெண்டரி எலெக்ஷன் நடக்க போதுனோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டோட கவர்னர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எலெக்ஷனுக்கான டியூட்டிஸ் பாக்குறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒரு இப்போ 10,000 ஸ்டாஃப்ஸ் வேணும், இல்ல ஒரு 1 lakh ஸ்டாஃப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அந்த 1 lakh ஸ்டாஃப்ஸையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது கவர்னரோட பொறுப்பு அல்லது பிரசிடென்ட்டோட பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலிங் பூத்ஸ்ல எல்லாம் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஐடி ப்ரூஃப் வெரிஃபை பண்றதுக்கு, அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா மை வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இருப்பாங்க. லைக் கவுண்டிங் பண்றதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஸ்டாஃப்ஸ வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது பிரசிடென்ட் ஆர் கவர்னரோட பொறுப்பு அப்படி சொல்லிட்டு இந்த 6th கிளாஸ் சொல்லியிருக்கு. ஸோ ஆர்டிகல் 324 6 கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல வந்ததுல ஒரு 2 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 324. ஆர்டிகல் 324ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா 19th அமெண்ட்மெண்ட் 1966 படி எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸை வந்து அவங்க வந்து அபாலிஷ் பண்ணாங்க. எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த எலெக்ஷனுக்கான கேசஸை மட்டும் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு சில கோர்ட் மாதிரி உருவாக்குவாங்க. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் கேஸ் முடிஞ்ச உடனே அந்த கோர்ட் வந்து டிசால்வ் ஆயிடும். அதை ஏன் அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து உருவாக்கி அந்த கமிஷன் நடந்து திருப்பி அது முடிஞ்சு டிசால்வ் பண்றதுக்கான காஸ்ட் பிளஸ் டைம் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாயிடுது. ஸோ ஆஃப்டர் அபாலிஷிங் அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் இது எல்லாமே வந்து ஹை கோர்ட்டு கிட்ட வந்து அவங்க வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966 பிரகாரம் எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் ஹாஸ் பீன் அபாலிஷ்ட்.
அதான் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, including the appointments of election tribunals in the clause, including the appointment of election tribunals for the decision of doubts and disputes arising out or in connection with elections to the parliament and the legislature to the state, omitted by the Constitution 19th Amendment Act 1966. So 19th Amendment Act 1966 பிரகாரம் அந்த கிளாஸ ஒமிட் பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் ஹாஸ் பீன் அபாலிஷ்ட். ஸோ ஆர்டிகல் 324 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 325. ஆர்டிகல் 325 ஆர்டிகல் 325ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஓட்டர் நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? there shall be one general electoral roll for every territorial constituency for election to either house of the parliament or லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட். அதாவது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு ஜெனரல் எலக்டரல் லிஸ்ட் இருக்கணும். அந்த எலக்ட்ரல் ரோல்ல இருந்து எந்த பர்சனையும் ரிமூவ் பண்ணக்கூடாது. என்ன இதுலலாம் அப்படின்னா, ஆன் கிரவுண்ட்ஸ் லைக் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட் ஆர் செக்ஸ். அதாவது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம அந்த ஜெனரல் எலக்டரல் ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதச்சார்பற்று, அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம அந்த ஜெனரல் எலக்டரல் ரோல் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326 என்ன சொல்ல வருது அப்படின்னா, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைசி பத்தி சொல்ல வருது. யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைசி அப்படின்னா என்னன்னா, 18 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய 18 வயது பூர்த்தி அடைந்த யாருனாலும் ஓட்டு போடலாம் அப்படின்றத வந்து சொல்றது இந்த ஆர்டிகிள் தான். ஆர்டிகிள் 326. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எலெக்ஷன் டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் ஷால் பி on basis of adult suffrage. That is to say, every person who is a citizen of India who is not less than 18 years of age. Every person who is a citizen of India and not less than 18 years of age. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன் சச் டேட், அந்த ஆன் சச் டேட் அப்படின்னா இப்போ இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஜனவரி 2026 பிரகாரம் 18 வயசு பூர்த்தி அடைந்தவங்க, இல்லைன்னா ஏப்ரல் மார்ச்ல அந்த மாதிரி அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல 18 வயது பூர்த்தி அடைந்த யாருனாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தா ஓட்டு போடலாம். எப்போ அதாவது is not disqualified under this constitution or any law made by the appropriate legislature on the ground of. இப்போ எப்போ அதாவது அவங்களால எப்போ ஓட்டு போட முடியாது அப்படின்னா, கிரவுண்ட் ஆஃப் நான் ரெசிடென்ஸ். அவங்க வந்து அந்த தொகுதிக்கு கீழே வந்து ரெசிடென்டா இல்ல அப்படின்னா, அல்லது அன்சவுண்டட்னஸ் ஆஃப் மைண்ட், அவங்க வந்து மென்டலி சேலஞ்சு பீப்புளா இருந்தா அவங்களால ஓட்டு போட முடியாது. லைக் அவங்களால டிசிஷன் மேக் பண்ண முடியாத அன்சவுண்டட்னஸ் ஆஃப் மைண்டா இருந்தா, கிரைம் ஆர் கரப்ட் ஆர் இல்லீகல் பிராக்டிஸ், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது இந்த பிரைப் பண்றதோ இல்ல எலெக்ஷன் ரூல்ஸ மீறி ஏதாவது கரப்ஷன் அல்லது இல்லீகல் பிராக்டிசஸ் பண்ணி இருந்தாலோ, அந்த பிராக்டிசஸ்னால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட், ஓட்டு போடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலோ ஷால் பி என்டைட்டில்ட். அதாவது இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம 18 வயசு பூர்த்தியா இருந்தா பிளஸ் அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தா கண்டிப்பா அவங்க அந்த ஓட்டர எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கலாம் அவங்க நேம், அண்ட் தே கேன் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 326 வந்து யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அல்லது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைசி பத்தி சொல்ல வருது. ஓகே, சோ இதுல வந்து நம்மளுக்கு தெரியும் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் ராஜ் பிரமுக், கவர்னர்ஸ் வர்ற எல்லா இடத்துலயும் ராஜ் பிரமுக் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க ஒமிட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வந்து ஆர்டிகல் 368ல பார்ட் 20லயே ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா 18 இயர்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா அந்த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் கிளாஸ்ல. ஸோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து முதல்ல 1950ல கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது 21 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த 21 இயர்ஸை வந்து 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல 18 இயர்ஸா குறைச்சிட்டாங்க.
சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் பார்த்திருக்கோம்? 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திருக்கோம் 1956. நெக்ஸ்ட் 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் அபாலிஷ் பண்ணது 1966. 1966. ஸோ 1956ல 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 1966ல 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்போ 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல 21 இயர்ஸை வந்து 18 இயர்ஸா குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 327. இப்போ ஆர்டிகல் 327ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பவர் ஆஃப் அ பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்து என்னென்ன பவர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டரல் ரோல்ஸ், அதாவது லா மேக்கிங், அதாவது இதுல ரொம்ப முக்கியமான வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆர் இன் கனெக்ஷன் with election to either house of parliament or state legislature, including the preparation of electoral rolls, the delimitation of constituencies. Delimitation of constituencies na இந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதினா அந்த தொகுதி எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வரைக்கும் இருக்கணும், எந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த அதாவது அந்த பார்டர் லைன்லாம் அந்த கான்ஸ்டிடியூன்சியை டிஃபைன் பண்றது, and the boundary definition and all other matters necessary for securing the due constitution of such house or houses. So election சம்பந்தமான எல்லா ரூல்ஸும் மேக் பண்ற அந்த ப்ரொவிஷன் வந்து பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. எது சம்பந்தமான ரூல்ஸ் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டரல்ஸ், த delimitation of constituencies, all other matters necessary for securing the due constitution of such houses. So article 327 இது சொல்லுது. ஆர்டிகல் 328 என்ன சொல்ல வருது அப்படின்னா, சேம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்த பவர்ஸ் மாதிரி இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போறோம். எலெக்ஷனை பொறுத்து, அதாவது எலெக்ஷன் டைம் பொறுத்து சேம் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டரல் ரூல்ஸ். ஆனா டீலிமிட்டேஷன் பவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கிடையாது. அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் ரிகார்டிங் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹவுஸ் அல்லது ஹவுசஸ். ஸோ இதுவுமே எப்போ அப்படின்னா, provision in that behalf is not made by parliament. அந்த குறிப்பிட்ட தொகுதியோட அந்த விஷயங்கள் வந்து பார்லிமெண்ட் வந்து எந்த லாவும் மேக் பண்ணாதப்போ மட்டும்தான் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனால பண்ண முடியும். அதுவும் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸும் அண்ட் அதர் திங்ஸும் வேணா பண்ணலாமே தவிர டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி வந்து இவங்களால பண்ண முடியாது ஸ்டேட் லெஜிஸ்லேஷர்னால. ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது 328ல வந்து as provision in that behalf is not made by parliament. அது பார்லிமெண்ட்னால பண்ணப்படாத போது மட்டும்தான் இவங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 329. ஆர்டிகல் 329 ஓகே, ஆர்டிகல் 329 என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் திஸ் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இதுல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975ல ஒரு சில வார்த்தைகளுக்காக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த வேலிடிட்டி ஆஃப் எனி லா relating to the delimitation of constituency or allotment of seats to such constituencies made under Article 327 and 328 shall not be called in question in any court. அதாவது delimitation of constituencyயும் சரி, allotment of seatsம் சரி, இது எதுவுமே வந்து கோர்ட்ல வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தொகுதி இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் அது வந்து ஃபிக்ஸ்டு தான். அதை வந்து யாரும் கோர்ட்ல போய் அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, no election to either house of parliament to house either state legislature shall be in question except by an election petition to such authority in such manner under any law made by appropriate legislature. அதாவது இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த எலெக்ஷன் பற்றி எந்த ஒரு கேஸும் வந்து ஹைகோர்ட் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் தடை பண்ண சொல்லியோ அந்த மாதிரி எலெக்ஷன் சம்பந்தமான எந்தவித கேஸும் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதற்கான தீர்ப்பு வந்து அவங்களால சொல்ல முடியாது.
அந்த எலெக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் பெட்டிஷன் வேணா போட்டு அந்த கேஸ வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு கேஸ்னால எலெக்ஷன ஸ்டாப் பண்ணவோ, ஸ்டே பண்ணவோ முடியாது. கண்டிப்பா. ஆர்டிகிள் 329A. இந்த ஆர்டிகிள் 329A வந்து 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974ல வந்து இன்சர்ட் பண்ணாங்க. இன்சர்ட்டட் பை த கான்ஸ்டிடியூஷன் 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975ல வந்து அத வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அதே மாதிரி ரிப்பீல்டு பை கான்ஸ்டிடியூஷன் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல வந்து அதை வந்து ரிப்பீல் பண்ணிடுறாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது என்ன சொல்லிடு இந்த ஆர்டிகல் 329A வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃப், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்ல ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களோட எலெக்ஷன் வந்து எந்த கிரவுண்ட்லயுமே வந்து கோர்ட், எந்த கோர்ட்லயும் அன்கொஸ்டினபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா இதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல இதை வந்து ரிப்பீல் பண்ணிடுறாங்க. இப்போ 329A வந்து ஆக்சுவலா இல்ல. சோ அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது. சோ இதுல மொத்தம் 6 ஆர்டிகல்ஸ் இருந்தது. அந்த 6 ஆர்டிகல்ஸ் இப்ப நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த பார்ட் 15 பொறுத்து இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ், என்னென்ன ஆக்ட்லாம் இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த பார்ட் 15 பொறுத்து இருக்கு, அண்ட் என்னென்ன கேசஸ் வந்து இதை சேலஞ்ச் பண்ற மாதிரி என்னென்ன கோர்ட்ல நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 1950ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950ல நடந்திருக்கு. ஓகே, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டரல் ரோல்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் அண்ட் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ், இத பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 1951ல மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இது வந்து கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், கரப்ட் பிராக்டிசஸ், டிஸ்பியூட்ஸ் அண்ட் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 329B கிளாஸ் பில வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது கவுண்டிங் முடியிற வரைக்கும், ஒரு ரிசல்ட் டிக்ளேர் பண்ற வரைக்கும் எந்த கேஸுமே வந்து எலெக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு எதனாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் எல்லாம் பத்தி சொல்றது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பிரசிடென்ஷியல் அண்ட் விபி எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1952. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கணும், அவங்களுக்கான டெபாசிஷன் அமௌண்ட் அந்த 15,000 அதெல்லாம் பத்தி வந்து இந்த பிரசிடென்ஷியல் அண்ட் விபி எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1952 சொல்லுது. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல் 1960. அதாவது ஒரு எலக்டரல் ரோல் எப்படி உருவாக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி உள்ள நியூ எலக்டர்ஸ் சேர்க்கணும், அதெல்லாம் பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், எலெக்ஷன் எப்படி நடத்தணும் அப்படின்றத பத்தி 1961ல கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்னு ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பார்ட்டிஸ்க்கு வந்து கான்ஸ்டன்டா ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு சில பார்ட்டிஸ்க்கு வந்து கான்ஸ்டன்டா சிம்பிள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பார்ட்டி அப்படின்ற அந்தஸ்தும் இல்ல நேஷனல் பார்ட்டி அப்படின்ற அந்தஸ்தும் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கெல்லாம் கான்ஸ்டன்டா சிம்பிள் இருக்கும். மற்ற பார்ட்டிஸ்க்குலாம் வந்து அவங்களோட அந்த ரெக்கக்னிஷன் இல்லாத பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சிம்பிள் கொடுக்குதோ அதுதான். ஸோ அதெல்லாம் பத்தி வந்து 1968ல வந்து சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002. அதாவது 2002ல டீலிமிட்டேஷன் ஆக்ட் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு சென்சஸ் முடியும் போதும் ஒருவேளை அந்த சென்சஸ்ல வந்து சொல்லப்படுற பாப்புலேஷன் அமௌண்ட்டை பொறுத்து டீலிமிட்டேஷன் மறுபடியும் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சி இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கான்ஸ்டிடியூன்சில பாப்புலேஷன் ஜாஸ்தி இருந்தா டீலிமிட்டேஷன் திருப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்த கள்ள ஓட்டு போடாம இருக்கு போடுறத தடுக்கிறதுக்கும் ஆஹ் ரெப்படிஷன், அதாவது ஒரே வாக்காளர் மறுபடியும் மறுபடியும் அந்த எலக்ட்ரல் லிஸ்ட்ல இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆதாரோட வந்து ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ண வச்சு இது பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆதார்ல வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ அப்போ ஆதாரும் ஓட்டர் ஐடியும் லிங்க் ஆகும்போது ரெப்படிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் நேம் இன் லிஸ்ட் வந்து இருக்காது. இது மூலமா ஒரு அட்வான்ஸ்மென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. 9th வந்து சிஇசி அண்ட் அதர் இசி அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 2023. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஆர்டிகல் 324ல செகண்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா, அந்த பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுல வந்து இது ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் மாரி வந்திருக்கு. ஒரு பரன்வால் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்திருக்கு. அந்த பரன்வால் கேஸோட தீர்ப்பு பிரகாரம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அ அந்த அத சீஃப் எலக்ஷன் கமிஷனரையும் சரி, அதர் எலக்ஷன் கமிஷனர்ஸையும் சரி, அ உள்ள சேர்க்கிற அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட்டா இருந்தாலும், அதுக்கு செலக்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருந்து பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கமிட்டில பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் இன் லோக்சபா, 3வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரன்வால் கேஸோட தீர்ப்பு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த ஆக்ட் பாஸ் பண்றாங்க. சிஇசி அண்ட் அதர் இசி ஆக்ட் 2023 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் அதுல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு இருந்ததை வந்து மறு அமைப்பு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்கணும். சோ இப்போ செலக்ஷன் கமிட்டில பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இன் லோக்சபா, ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. இதுதான் மேஜர் ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு பார்ட் 15. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லேண்ட்மார்க் கேசஸ். ஃபர்ஸ்ட் வந்து பரன்வால் கேஸ் பார்த்தோம் 2023ல. அது இல்லாம 6 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்பி பொன்னுசாமி வர்சஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மெட்ராஸ் 1952. இது என்ன நடக்குது அப்படின்னா, 1952ல என்பி பொன்னுசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல வந்து 1951ல அதாவது என்ன சொல்றாரு, வேட்புமனு தாக்கல் பண்றாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீசர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவரோட வேட்பு மனுவை வந்து நிராகரிச்சிடுறாரு. அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இவர் என்னோட மனுவை நிராகரிச்சதை பத்தி நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. ஆனா நம்ம வந்து பார்த்தோம் ஆர்டிகிள் 329B பிரகாரம் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் எந்த விதமான கொஸ்டின்ஸும் அந்த தேர்தல் சம்பந்தமா நம்மளால ஹைகோர்ட்லயோ இல்ல எந்த கோர்ட்லயுமே சேலஞ்ச் பண்ண முடியாது. சோ அதனால ஆஹ் அந்த அந்த என்பி பொன்னுசாமி வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போதான் என்ன பண்ணலாம், அப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் பெட்டிஷன் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அப்ப அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் அந்த விஷயத்த சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிரும். பிளஸ் ஏற்கனவே ஒருத்தர் எம்எல்ஏவா ஆயிடுவாரு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இப்போ எலெக்ஷன் பெட்டிஷன் பாஸ் பண்ணுவாங்களா? எலெக்ஷன் பெட்டிஷன் போடும்போது 101/1C செக்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் பத்தி ஒண்ணு இருக்கு இல்லையா? இது பிரகாரம் அந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த எம்எல்ஏவா இப்போ செலக்ட் ஆன அவர் வந்து எம்எல்ஏ கிடையாது அப்படி சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பொன்னுசாமியோட மனு நிராகரிக்கப்பட்டது தப்பா இருந்தது அப்படின்னா, அந்த எலெக்ஷன் ரீ நடக்கும். அதாவது ரீ எலெக்ஷன் நடக்கும். அந்த தொகுதிக்கு மட்டும். சோ இதுதான். பட் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி ஹிஸ்டரி இல்ல. ஜஸ்ட் இது வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ் ரூல் ஆர்டிகல் 329B பத்தி மட்டும் சொல்லுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயண் இன் 1975. இந்த 1975ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ராஜ் நாராயண் வந்து ரேபரேலி தொகுதியில வந்து இந்திரா காந்திக்கு ஆப்போசிட்ல நின்றுருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்திரா காந்தி வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிடுறாங்க. பட் ராஜ் நாராயண் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆஹ் அவங்க ஜெயிச்சது வந்து அன்ஃபேர் பிராக்டிசஸ் மூலமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ கோர்ட் வந்து அந்த எலெக்ஷனை வந்து அந்த எலெக்ஷனே வந்து நடந்தது
கிடையாது அப்படி சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ண போகும்போது தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது. பிளஸ் அவங்க வந்து அந்த 329A அப்படின்ற அந்த இது 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து ஆக்ட்ல அந்த இதை இன்சர்ட் பண்றாங்க. என்ன இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனும் ஸ்பீக்கர் எலெக்ஷனையும் வந்து எந்த கோர்ட்டும் எந்த கிரவுண்ட்லயும் கொஸ்டின் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ இது இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயண் கேஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மொஹிந்தர் சிங் கில் வெர்சஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இது என்னது அப்படின்னா, மொஹிந்தர் சிங் கில் கேஸ் வந்து என்னது அப்படின்னா, இவரும் வந்து ஒரு கேண்டிடேட். இந்த கேண்டிடேட் வந்து ஆக்சுவலா 1978ல ஃபெரோஸ்பூர் அப்படின்ற தொகுதியில நின்னு ஜெயிக்க போறாரு. 2000 ஓட்ஸ் லீடிங்ல இருக்கும்போது அந்த கவுண்டிங் ஆபீஸ்க்குள்ள வந்து வயலன்ஸ் நடந்து பேலட் பாக்ஸஸ் எல்லாம் வந்து எரிச்சிடுறாங்க. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த எலெக்ஷனே வந்து ரீ எலெக்ஷன் நடக்கணும், இந்த எலெக்ஷன் இப்போ நடந்ததை வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போ வந்து இந்த மொஹிந்தர் சிங்கில் வந்து கேஸ் போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் பேலட் பாக்ஸஸ் தான் இருந்தது. அதெல்லாம் எண்ணினாலும் கூட நான் 2000 ஓட்ஸ் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கேன், நான் தான் ஜெயிப்பேன், அதனால இந்த எலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. பட் ஆனா நம்மளுக்கு ஆர்டிகல் 324 ஃபர்ஸ்ட் கிளாஸே என்ன சொல்லுது அப்படின்னா, சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவங்களுக்கு சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர் கொடுத்துருக்கிறதுனால மொஹிந்தர் சிங்கிலோட அந்த கேஸ் பிரகாரம் அவங்க வந்து அந்த என்டையர் போலையே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க, ரீ எலெக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட், டிஎன் சேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. டிஎன் சேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டிஎன் சேஷனை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா போட்டுட்டு அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் ஒரு 2 பேரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி அதர் இருந்தாலும் நான் நான் சொல்றதுதான் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து இது பண்றாரு. அப்போதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் தோ ஹி மே பி சேர்மன் of that election commission, as well as he can recommend the removal of other two election commissioners, still they all have the same status. Other election commissionersம் சரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் சரி, சேம் ஸ்டேட்டஸ் தான். அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வீட்டோ பவர் கிடையாது. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேரும் ஒரு முடிவு எடுத்து அது கூட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அக்ரி பண்ணலைனாலும் அந்த அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதுதான் நடக்கும். இது வந்து மெஜாரிட்டி வின்ஸ் அந்த மாதிரி தானே தவிர வீட்டோ பவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து 1995ல டிஎன் சேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். நெக்ஸ்ட், ஓட்டர்ஸ் இதுக்கப்புறம் வர்றது வந்து 2 விஷயம். voters right to know, PUCL versus Union of India. PUCL versus Union of India என்ன சொல்லுது அப்படின்னா, 2003 இந்த கேஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ஓட்டு போடுறவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களோட அசெட்ஸ், அதாவது அவங்களோட சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, பிளஸ் அவங்களோட எஜுகேஷனல் ஹிஸ்டரி, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ வரைக்கும் எலெக்ஷனுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்க இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் 6th ஒன், ஃபைனல் ஒன், நோட்டா அப்படின்ற ஓட்டு வந்து எப்போ வந்து வருது அப்படின்னா, அதே மாதிரி பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ், அந்த PUCL வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013ல ஒரு கேஸ் நடக்குது. அதுல வந்து ஓட்டர்ஸ் சாய்ஸ் தான். இதுல எதுக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நன் ஆஃப் த அபவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டு இப்போ நோட்டான்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ எந்த கேண்டிடேட்டுக்குமே ஓட்டு போட இஷ்டம் இல்லை, பட் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நோட்டாக்கு தங்களோட வாக்கை செலுத்தலாம். அதுதான் இதுல சொல்லப்படுது. நெக்ஸ்ட் 5 அமெண்ட்மெண்ட்ஸ். டைரக்டா இந்த பார்ட் 15ல சேஞ்சஸ் அல்லது இன்சர்ஷன் அல்லது ரிப்பீல் நடந்த 5 அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ராஜ் பிரமுக் அப்படின்ற வார்த்தை கவர்னர் பிரசிடென்ட் வர்ற எல்லா டேர்ம்ஸ்லயும்
ராஜ் பிரமுக் அப்படின்ற வார்த்தைய ஒமிட் பண்ணியிருப்பாங்க. அது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. நெக்ஸ்ட் அபாலிஷிங் ட்ரிபியூனல்ஸ். அந்த எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் வந்து அபாலிஷ் பண்றது 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966. நெக்ஸ்ட் பார் டு இன்டர்ஃபரன்ஸ். அதாவது 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. அவங்க வந்து பிளேஸ்ட் பிஎம் அண்ட் ஸ்பீக்கர், அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டரோட அந்த தொகுதியிலையும் ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கரோட அந்த தொகுதியிலையும் நடந்த எலெக்ஷனை எந்த கிரவுண்ட்லயும் எந்த கோர்ட்டும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 329A வந்து 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975ல இன்சர்ட் பண்ணாங்க. அடுத்து ஆனா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல அந்த ஆர்டிகல் 329A வந்து இவங்க ரிப்பீல் பண்ணிடுறாங்க. ஸோ பிஎம் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீக்கர் அவங்க 2 பேரோடதுமே ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அண்ட் 5th ஒன் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம், 61st அமெண்ட்மெண்ட் 1988. இதுல வந்து ஆர்டிகல் 326ல 21 இயர்ஸ் ஆனா ஓட்டு போடலாம்னு வச்சிருந்த யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் வந்து 18 இயர்ஸா ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ 6 ஆர்டிகல்ஸ், 9 ஆக்ட்ஸ், 6 கேசஸ் அண்ட் 5 அமெண்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் தான் பார்ட் 15ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுல நம்ம இந்த வீடியோல பார்ட் 15 பத்தி ரொம்ப டீடைல்டா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் இன்னும் ஒரு பார்ட் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க.